திரைப்பட பாடல்கள் இலக்கியம் ஆகாது. இவங்க சொன்ன காரணம் என்ன? அது வியாபாரம். லெனின் சொன்னாருங்க. எங்கே ரஷ்யாவினுடைய அதிபராக இருந்த லெனின் சொன்னார், கலை வர்த்தக சூதாடிகள் கையில் போகும்போது அது விலை போகுமே தவிர அது கலையாகாது அப்படின்னாரு. வர்த்தக சூதாடிகள் கையிலே கலை போகும்போது அது விலை போகுமே தவிர கலையாகாது. இப்போ நினச்சி பாருங்க, இவங்க ஏன் ஆகாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பாட்டு படத்துக்காக எழுதப்பட்டது நம்பர் 1, கதாநாயகனுக்காக எழுதப்பட்டது நம்பர் 2, சூழ்நிலைக்காக எழுதப்பட்டது. இந்தியில் எப்படி தெரியுமா பாட்டு எழுதுவாங்க? தயாரிப்பாளர் வந்து உட்காந்துருப்பார், இயக்குனர் வந்து உட்காந்துருப்பார், கதாசிரியர் உட்காந்துருப்பார், பாடலாசிரியர் வருவார், இசையமைப்பாளர் உட்காந்துருப்பாங்க. சிச்சுவேஷன் சூழல் என்ன சொல்லுங்கம்பாங்க. சூழல் சொல்லுவாங்க. சில இடத்துல கதாநாயகன் எம்ஜிஆர் உள்பட என்ன செய்வாங்கன்னா, எம்ஜிஆர் அந்த பாட்டு தயாராகிறப்ப அவர் இல்லாமல் இருக்க மாட்டார். இப்படி உட்கார்ந்து ஒன்றை தயார் பண்ணி அது முழுவதும் செய்யப்படுகிற இலக்கியமாக இருக்கும். ஆனால் ஒரு கவிஞன் இயற்கையை பார்க்குறப்ப அவனுக்கு ஏற்படுற மகிழ்ச்சி தனி. அவன் ஏழ்மையை பார்க்குறப்ப அவனுக்கு ஏற்படுற வருத்தம் தனி. அதாவது என் நண்பர் லிங்குசாமி எழுதினாருங்க. அவருடைய லிங்குங்கிற கவிதையில் சலவை தொழிலாளியின் வயிற்றில் சுருக்கம் அப்படின்னு எழுதுகிறாருங்க. சலவை தொழிலாளியின் வயிற்றில் சுருக்கம். அதாவது என்ன தெரியுதா, சட்டையில் இருக்க சுருக்கத்தை தான் போக்குறதுக்கு அவர் வர்றாரு. ஆனால் அவர் வயிறு பசியில் சுருங்கியிருக்கு. அப்போ நம்ம அதை கேட்குறப்பயே ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளே நம்ம போயிட்டு வர்றோம். இப்போ போயிருந்தேன் நான், போன வாரம் அவருடைய 3வது தொகுதி வெளியீடு லிங்கு அதுக்கு போயிருந்தேன். திரைப்படத்துக்கான விஷயத்தில் இவங்க சொன்னாங்க, அதில் சில நேரங்களில் எல்லை மீறுகிறார்கள். எல்லை மீறினாலும் சென்சார் போர்டு இருக்குங்க, ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா திரைப்படத்தை நம்ம பார்க்கறதுக்கு முதல்ல அரசாங்கம் பார்த்து அனுமதி கொடுத்து சென்சார் அதிகாரிகள் அதை ஒத்துக்கிட்டால் தான் முடியும். இன்னும் சொல்ல போனால் தமிழில் பேர் வைக்கணும்னு சொன்னப்போ அது தமிழ் தானா இல்லையான்னு சந்தேகம் வந்துச்சுன்னா படத்தை நிப்பாட்டிடுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? உத்தம வில்லன் படம், இந்த வில்லன்கிற சொல்லு தமிழா இல்லையான்னு ஒரு சங்கடம் வந்துருச்சு. நானும் நடிச்சிருக்கேன், என்னுடைய நண்பர் கமல் எடுத்த படம் தான். அப்புறம் அது நான் கம்பராமாயணம் சங்க இலக்கியம் எல்லாத்தையும் தேடி பிடிச்சி நண்பர்கள்ட்ட புலவர்கள்ட்ட கேட்டு வில்லாளன்கிற சுருக்கமாக அதை வில்லான், வில்லாளன், வில்லோன் அப்படின்னு சுருக்கி வில்லன்னு கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்ன பிறகு தான் அதை கொடுத்தாங்க. அப்போ இவங்க கேட்கறதுல என்ன இருக்குது அப்படின்னா, கதாநாயகன் கதாநாயகி காதலிக்கிற போது அதில் நாகரிகம் இருக்கா? அந்த பாட்டு இலக்கியமாகுமா? அடுத்து அவன் யாரையாவது கேலி பண்ணி சொல்கிறான்னா, வாத்தியாரை கேலி பண்ணுறான் கிண்டல் பண்ணுறான்னா அதில் அது சரியாக வருமா? அது இலக்கியமாகுமா? இதை கொண்டு ஏன் சேர்க்குறீங்க? இன்றைக்கி இருக்கிற படத்தை சொல்லவே வேண்டாம். இன்றைக்கி என்ன அப்படின்னா, இது காலம் மாறுது. உங்களுக்கு தெரியும் 90 கிட்ஸ்ன்னு சொல்கிறோம். அதே போல் 2000க்கு பிறகு பிறந்தவங்களுக்கு என்ன பேர் தெரியுமா? ஹலோ, கேள்வியை புரிஞ்சுக்குங்க. 2000 பிறந்தவங்கள்ல அதுக்கு பிறகு பிறந்தவங்க ஜென் இசட், தெரியுதா? ஜென் இசட். இன்னைக்கு பேப்பரில் பார்த்துட்டு வர்றேன், ஏதாவது பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக. மின் யுகத்தில் பிறந்தவர்கள் இவங்கெல்லாம். இவங்களுக்கு லேண்ட்லைன் டெலிஃபோன் தெரியாது, இவங்களுக்கு கேசட் தெரியாது, இவங்களுக்கு எஸ்டிடி பூத்து கூட தெரியாது, ஐஎஸ்டி கவலையே கிடையாது. இவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னா ஜென் இசட்டுங்கிறான். இன்னும் சொல்ல போனால் ஆணுக்கான உடை பெண்ணுக்கான உடைன்னு இருக்குல்ல, அதெல்லாம் பழசுன்ட்டாங்க. இப்போ 2க்கும் பொதுவாக உடை கொண்டு வந்தால் அண்ணன் ட்ரெஸ்ஸை தங்கச்சி போட்டு போகலாம். தங்கச்சி ஏதாவது ஒரு இது புதுசாக வச்சுருந்தா அதை அண்ணன் போட்டு போனாலும் ஃபேஷன்ருவாங்க. அன்றைக்கி ஒரு இதில் பார்த்தேன், அப்படி வெறிநாய்க்கு அடித்த மாதிரி ஒருத்தருடைய பேண்ட்டுங்க. என்னென்னா அது இப்போ ஃபேஷனாக இருக்குது, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இதில் எப்படி இலக்கியம் வரும்? சரி, இன்னொன்று கேளுங்க.
மற்ற மொழியிலிருந்து வந்தவங்க தமிழுக்கு வர்றபோது சுசிலா தெலுங்கு அவங்களுடைய தாய்மொழி தமிழில் பாடினாங்க. அதே போல் இவங்க ஜானகி கேரளா மலையாளம் தமிழில் பாடினாங்க. டிஎம் சௌந்தரராஜன் சௌராஷ்டிரா தாய்மொழி சௌராஷ்டிரா தமிழில் பாடினார். அவங்க எல்லாம் தமிழில் பாடினதுனால அந்த பாட்டெல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி தமிழ் பாடகர்கள் எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போம். பின்னணி பாடகர்களில் அவங்க பேரே நீங்கள் உச்சரிக்க முடியாது, தெரியுமா உங்களுக்கு? அது எல்லாருக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்குறோம், உண்மைதாங்க. நமக்கு யார் வாய்ப்பு கொடுக்குறா? ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஜெண்டமேளம்னு இப்போ கொண்டு வந்து அடிக்கிறாங்க, யோசிச்சு பாருங்க. அது போர் மேளம். நம்ம மேளம் எதுன்னா நாதஸ்வரம். அந்த நாதஸ்வரத்தை வந்து அந்த கல்யாண வீட்டில் வாசிக்கிறப்ப மங்களம் வரும். இது போர் மேளம். என்ன போருக்கா போறியா? இல்லை. அதில் இப்போ பெண்களும் வந்து அடிக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போங்க. நம்மளை எவன் கூப்பிட்றேன் சொல்லுங்க பார்ப்போம். எங்கேயாவது நாதஸ்வர வித்வான் மலை கேரளாவில் வாசிக்கிறாரா? கர்நாடகாவில் இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, இங்கே தமிழ் தெரிஞ்சு வந்தவங்க எல்லாரும் அருமையாக பாடினாங்க. தமிழை உச்சரிப்புன்னா அப்படி உச்சரிப்பு. மாலை பொழுதின் மயக்கத்திலே கனவு கண்டேன் தோழினா அந்த பாட்டை கேட்டு தான் இளையராஜா பள்ளிக்கூடத்துக்கு போகிறப்ப நின்று அதை கேட்பாராம். இளமையெல்லாம் வெறும் கனவு மயம்னு சொல்கிறப்ப அப்படியே நின்று கேட்டு போவேம்பார். அப்போ அந்த குரலில் இருந்த உச்சரிப்பு இன்றைக்கி அது இல்லை. இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறது. பாட்டில் பாடுறவங்க தமிழில் பாட மாட்டேங்கிறாங்க. அதில் மொழி கலப்பு இருக்குது. அதுக்கு மேலே என்ன, எடுக்கப்படுற சூழலோ அது சொல்ல முடியாமல் இருக்குது. கதை மற்றவையெல்லாம் அப்படி இருக்குங்கிறாங்க. இலக்கியம் ஆகாதுங்கிறதுக்கு அவங்க சொல்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா, அதில் வர்த்தக நோக்கம் இருப்பதால் அது மனதை தொடுமா ஒரு கேள்வி, அது திசை மாற்றி விடுமா நமக்கு அடுத்த கேள்வி, வழிகாட்டுமா ஒரு கேள்வி. இது எதுவுமே இல்லாதப்ப நீங்கள் ஏன் அதை போய் இலக்கியம்ங்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் கேள்வி. இதில் நீங்கள் நினச்சி பாருங்கள், உண்மையிலேயே அவங்க வியாபாரம் தான் பண்ண வந்திருக்காங்க. அவங்க வியாபாரம் பண்ண வந்தால் வியாபாரம் தான் பண்ண முடியும். அதுக்காக அவங்க 4 தமிழ் பண்டிதரை கூப்பிட்டு பாட்டு எழுத முடியுமா? முடியாது. அங்கே விற்கணும், பொருள் விற்கணும். தேவையோ தேவையில்லையோ வண்ணம் போடுறாங்க, வாசனை கூட்டுறாங்க, கிராம்பு போடுறாங்க, ஏலக்காய் சேர்த்துக்கிறாங்க. எதுக்காக? இதெல்லாம் இல்லைன்னாலும் உணவு நல்லா இருக்கும். ஆனால் ஏன் அப்படின்னா, அது எதுக்காக அப்படின்னா அது விற்பனைக்காக. இவங்க சொல்கிறாங்க அது விற்பனைன்னா அப்புறம் எதுக்கு அதை கொண்டு வந்து இலக்கியத்தில் சேர்க்குறீங்க? நம்ம இப்படி யோசிங்க. நம்ம புலவர்களும் போய் பாடி அவங்க வந்து பரிசு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையிலையும் அவங்களுக்கு தேவை இருந்திருக்கு. இதெல்லாம் சொல்லலாம். இசை அடுத்து சொன்னார். ஒரு காலத்தில் இசை அமுங்கி இருந்தது, பாடல் குரல் நல்லா இருந்தது, மொழி கேட்டோம். இன்றைக்கி இசை அடிக்கிற அடியில் சொல்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட அளவு டெசிபல் அப்படிமா. அந்த டெசிபலுக்கு மேலே நம்ம காதில் கேட்டோம்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த இது வெடிச்சிடும், இல்லைன்னா ஹார்ட்டுக்கு ஆபத்துங்கிறாங்க. நம்ம அதை பற்றியெல்லாம் யாரும் கவலைப்படுறதில்ல. சவுண்டு காதை பிக்கணுங்கிறாங்க. அப்படியே காதை பிச்சுட்டு அப்புறம் என்ன செய்கிறது? சைகையிலே பேசிட்டு இருக்கிறதா? இல்லை. இசை ரொம்ப அதீதமாக ஒழிக்கிறது, மொழி இல்லாமல் இருக்கிறது. சூழலுக்கு ஏற்ற பாடல் எழுதணுங்கிறதுக்காக அவங்க போய் அங்கே வற்புறுத்தப்படுறாங்க. நிறைய பாட்டில் அந்த கவிஞர்கள் சொல்கிறாங்க, இந்த வரி நாங்கள் எழுதலைங்க. ஒரு பாட்டில் ஒரு கவிஞர் சொல்கிறார், இந்த வரி நாங்கள் எழுதலை. அந்த இசையமைப்பாளர் சொல்கிறாரு, இது இருந்தால் தான் இந்த பாட்டுங்கிறாரு. நான் சரின்ட்டேன். இப்போ அவர் அப்படி சொல்கிறாரு. இது இவங்களுடைய கேள்வி இதுதான். இதெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் இலக்கியமாகும்னு சொல்லி அதை நிரூபினா அப்புறம் நாளைக்கு யாராவது நல்ல இலக்கியங்களை படிப்பார்களா, கேட்பார்களா? இலக்கியத்துக்கு மதிப்பு இருக்கா? அதனால் திரைப்பட பாடல்கள் இன்றைய இவங்க சொல்லலை. திரைப்பட பாடல்கள் இலக்கியம் ஆகாது. ஆமாம் அப்படி நான் சொன்னேன். இல்லை சொன்னால் இன்னும் முடிக்கலையா? சொன்னால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க.
அப்புறம் இந்த 2 பெண்களை என்ன செய்கிறது, அப்படியே கண்ணீர் வடித்த மாதிரி ஆயிரும். அது சொல்லலாமா, நீங்கள் எந்திரிச்சு வாடிடாங்க கேட்டான். இலக்கியம் ஆகும்னு அவங்க சொன்னதுக்கான விஷயம் என்ன, கொஞ்ச நேரம் பார்க்கலாம். நான் ஒரு சின்ன கிராமத்தில் பேச போனப்போ முன்னாடி உட்காந்து, நான் சொல்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முதல்ல, 30-35 வருஷத்துக்கு முதல்ல, முத்தனேந்தல் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். சேர்லாம் கிடையாது, கீழே தான் உட்காருவோம். இந்தியெலாம் அப்படி தான் இருந்துச்சு. அப்போ மணல் பரப்பிக்கு அதில் ஒரு கிழவி முன்னாடி உட்காந்து வெத்தலை பாக்கு அடிச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. நான் அது கேட்காம உட்காந்துருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேங்க. அது என்ன செஞ்சு தெரியுமா, இந்த மாதிரி நீ பேசி முடித்த உடனே கேட்குது, அவங்களுக்கெல்லாம் நீ மணி அடிச்சு இல்லை, உனக்கு யார் மணி அடிப்பா அப்படின்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன், நான் என மனசுக்குள்ளே மணி அடிச்சுக்கிடுவேன், கவலைப்படாது. அந்த கவலையை பாருங்க அந்த அம்மாவுக்கு. அவங்களுக்கெல்லாம் இவன் ஞாபகம் விட்டினா இவனுக்கு யார் ஞாபகம் விட்டுவார். நான் சொல்லிட்டேன், மனசுக்குள்ளே மணி அடிப்பேன். இப்போ இவங்க சொல்லி முடிச்சிட்டேன்னா இலக்கியம் ஆகும்னு சொல்ல வேண்டிய அவசியத்தில் இருக்கமா? இல்லைங்க, அப்படிலாம் இல்லை. இது ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் கால மாற்றத்துக்கு ஏற்ப கருத்துக்களும் மாறும். இப்போ உதாரணமாக தமிழ் இலக்கியத்தில் 2ஆம் நூற்றாண்டு தொடங்கி வரக்கூடிய இலக்கியங்கள் எல்லாம், சங்க இலக்கியங்கள்லாம் ஒரு காலத்தில் 10 பாட்டு மெட்டு தொகையும் அவை சங்க இலக்கியங்கள்னு சொன்னாங்க. நீண்ட நீண்ட பாடல்கள். அதுலேயும் திருமுருகாற்றுப்படை தொடங்கி அவர் வரிசையாக சொன்னார்ல, முருகு பொருணாறு 12 முல்லை பெருகு விளமதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல்வாளை கோல் குறிஞ்சி பட்டின பாலை கடாத்தொடும் 10 நீண்ட பாடல். அடுத்து திடீர்னு துவக்கப்பட்ட எழுதுறீங்களா நீதி இலக்கியங்கள். 11 கீழ்கணக்கு, 10 பாட்டு 8 தொகை மேல் கணக்கு. மேல் கணக்கு கீழ்கணக்குனா பயந்துடாங்க. மேல் கணக்குனா நீண்ட அடி, கீழ்கணக்குனா சின்ன அடி. நம்ம செல்ஃபில் மேலே இருந்தால் மேல் கணக்கு, கீழே இருந்தால் கீழ், அப்படி இல்லை. 11 கீழ்கணக்கு இலக்கியங்கள். 4 அடி 4 மணி 4 10 முப்பால் கடுகம் சொல்லும்ல, அது நீதி இலக்கியங்கள் வர்றப்ப 4 அடியாக வந்துச்சு. திருவள்ளுவர் ஒரு சிறப்பு என்னன்னா 2 அடி, 2 அடி கொடுத்தா கேட்பேன் அப்படியும்ல, திருக்குறள் தாங்க 2 அடி. ஏன் தெரியுமா, அந்த காலத்துக்கு அது. பிறகு ஒரு இருண்ட காலம்ங்கிறாங்க, இருண்ட காலம் இல்லைன்னு சொல்கிறாங்க. கலப்பிரர் காலம், பொற்காலம்னு ஒரு புத்தகத்தை பார்த்தேன், இருண்ட காலம்னு ஒரு புத்தகத்தை பார்த்தேன். கலப்பிரர் தமிழ் இனம் இல்லை, அவங்க வேற, சரி இருக்கட்டும். ஆனால் அப்பையும் இலக்கியம் வந்திருக்கு. அப்புறம் 6ஆம் நூற்றாண்டு தொடங்கி நமக்கு தெரிஞ்சு பக்தி இலக்கிய காலம்தாங்க. தமிழ் இலக்கியத்திலேருந்து பக்தி இலக்கியத்தை பிரிக்க முடியாது. எல்லாம் ஆழ்வார்கள் 12 பேர், 63 நாயன்மார்கள், அவங்க பாடின பாடல் தொகுப்பு, திருஞான சம்பந்தர் தொடங்கி சேக்கிழார் வரைக்கும் 12ஆம் திருமுறை வரைக்கும் அம்புட்டும் பக்தி தான். அப்புறம் சிற்றிலக்கியம், அப்புறம் உரைநடை, கவிதை, புதுக்கவிதை வந்துச்சு. இந்த இதில் இந்த நூற்றாண்டுக்கான ஒரு இலக்கியம்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, 19ஆம் நூற்றாண்டு முடிஞ்சு 20ஆம் நூற்றாண்டு தொடங்குறப்ப 1913க்கு பிறகு, வேண்டாம் 31க்கு பிறகு சினிமா பேச பாட தொடங்கிய பிறகு அது இலக்கியமாக மக்களால் மதிக்கப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இலக்கியமாக. அப்பவும் வந்தாங்க, என்னடா டட்டட்டா பாட்டெலாம் பாடுறீங்க. வாழ்க்கைன்னு ஒரு படம் வந்ததுங்க, பின்னாடி ஒரு வாழ்க்கை சிவாஜி நடித்தது, அது இல்லை. அந்த வாழ்க்கை வந்து வைஜெயந்தி மாலா அறிமுகமான படம். உன்கண் உன்னை ஏமாற்றினால் என்மேல் கோபம் உண்டாவதேன் அப்படின்னு ஒரு பாட்டு. டிஆர் ராமச்சந்திரன் கதாநாயகன், வைஜெயந்தி மாலா கதாநாயகி, ஏவிஎம் தயாரிப்பு. இந்த பாட்டை அந்த காலத்தில் எழுதினவரை எல்லாரும் சேர்ந்து வந்தாங்க, கெடுத்துட்டான், குட்டிச்சவராக்கிட்டான், டட்டட்டா பாட்டு போட்டான். தஞ்சை ராமையாதாஸுக்கு அந்த பேர் இருந்துச்சு. ஏன்னா அவர் அருமையான பாடல் எழுதக்கூடியவருங்க. மருதகாசி அவர் மாதிரி எழுதக்கூடியவங்க இல்லை. அப்படிப்பட்ட அவர்களை கூட எளிமையாக பாட்டு எழுதினப்ப அந்த பாடலை ஒத்துக்கிட மாட்டேன்ட்டாங்க. ஆனாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆனாலும் கூட மீரா என்கின்ற ஒரு படம் வந்தபோது அந்த மீராவில் வரக்கூடிய அந்த நாளும் வந்திடாதோங்கிற அந்த பாட்டு
அது எல்லாரையும் அப்படியே மேய்க்கச்சு. ஏன் தெரியுமா? பாடினது யார்? எம்எஸ் சுப்புலட்சுமி. கரெக்டு. மதுரை சண்முகடிவு சுப்புலட்சுமி. சரி, நீங்கள் புஸ்தகம் வாங்கிங்க. அந்த பாட்டை எழுதுனது யார் சொல்லுங்க. இப்போ வரிசையாக கை தூக்குறீங்கள, யாரு? கல்கி. கல்கி தான் எழுதினார் இந்த பாட்டு. அந்த நாளும் வந்துடாதோ. கல்கி நீங்கள் நினச்சிருப்பீங்க, கல்கி யாருன்னு தெரியாது ரொம்ப பேருக்கு. பொன்னியின் செல்வன் வந்துச்சுல, அதை எழுதினவர் தான். அவர் எழுதின அந்த பாட்டு தான் அது. ஏன் இவ்வளவு எதுக்கு? நமக்கு ரொம்ப தெரிஞ்ச பாட்டு. குறைவு ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா பாட்டு கேட்குறீங்கல்ல, எழுதுனது யாரு? 10 ராஜாஜி வர்றாங்க. சரி, ராஜாஜி சரிதானே. அது அவர் எங்கேருந்து எடுத்தார்? அந்த வரியை எடுத்தது லைப்ரரியில் எடுத்தாரா? திருப்பாவையிலிருந்து எடுக்கிறார். குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னை அப்படின்னு பாடி பறை கொண்டு சொல்கிறார் இல்லையா? இதுக்காக ரொம்ப நன்றி. அவர் எந்திரிச்சு அருமையாக சொல்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. எதுக்குன்னா இந்த பாருங்க, புத்தக திருவிழாவுக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்டால் பாப்கார்ன் வாங்கி தின்னேன். அவர் பேசிக்கிட்டு இருந்தப்போ சமோசா வாசம் அப்படியே மூக்க தொலைச்சிச்சு. இதுக்காக வரப்படாது, வரட்டும், பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்க, வேணான்னு சொல்ல. பாருங்க, மீரா படம் வந்தபோது அதில் எம்எஸ் அவங்க பாடின பாட்டை கேட்ட பிறகு சினிமாவிலையும் நல்லது சொல்ல முடியும் போல இருக்கு அப்படின்னு நினச்சாங்க. தியாகராஜ பாகவதர் ஐயா ஏன் கொண்டாடினாங்க தெரியுங்களா? எப்படி என்டி ராமாராவை கிருஷ்ணனா ராமனா நினச்சாங்களோ அதுபோல் தியாகராஜ பாகவதருடைய அந்த உருவமும் அழகுங்க. எம்கேடி இப்போ கூட அவரை பற்றி புத்தகம் வந்திருக்கு, போய் பாருங்கள். அவங்க ஒரு 5 பேர் நடித்தா அந்த படம் ஹிட்டும்பாங்க. முக்கியமாக தியாகராஜ பாகவதர், டிஆர் ராஜகுமாரி ஹீரோ ஹீரோயின், என்எஸ் கிருஷ்ணன், டிஎம் மதுரம், பாவனாச சிவன் பாட்டு, ஜீராமனர் மியூசிக்கு இருந்துட்டால் படம் ஹிட்டும்பாங்க. இதில் நடுவில் என்எஸ் கிருஷ்ணனுக்கும் தியாகராஜ பாகவதருக்கும் இடையில சண்டைன்ட்டாங்க. அந்த கால கிசு இவங்க ஊரில் என்எஸ் கிருஷ்ணன் மதுரை பவனம்னு ஒரு வீடு கட்டுறாரு அந்த அம்மா பேரில், ஒழுங்குனேசேரி அவர் பிறந்த ஊர். அதுக்கு ஸ்பெஷல் ரயில் விட்டாங்க. யார்? நாகர்கோவிலுக்கு ஸ்பெஷல் ரயில் சென்னையிலிருந்து எல்லோரும் இறங்குறாங்க. பாகவதர் வரமாட்டார் ஒரு பக்கம், வருவார் ஒரு பக்கம். வந்துட்டார். வந்தால் அப்படியான கூட்டம். இதில் நடுவில் கேள்வி கேட்க வர்றாங்க. என்எஸ் கிருஷ்ணன் சொன்னார், எல்லாம் இருங்க, முடிஞ்ச பிறகு பேட்டி தர்றோம் அப்படின்ட்டு தியாகராஜ பாகவதர் மேலே கூப்பிட்டாரு, நிப்பாட்டினார். எப்படி உங்களுக்கு எனக்கும் சண்டைன்னுக்கிட்டுருக்காக இல்லைன்னு நம்ம நிரூபிக்கணும். என்ன செய்யறது? டிஎம் மதுரத்தை கூப்பிட்டாரு, வா, நிப்பாட்டினார். மதுரம், கிருஷ்ணன், தியாகராஜ பாகவதர், இப்போ நாங்கள் ஒத்துமையாக இருக்கமா கேட்டாங்க. அது ஆமான்னாங்க. சரி, நீங்கள் நம்ப மாட்டீங்க, இவர் சுருக்கமாக இவர் பேர் சொல்லுங்கள் அப்படின்னாரு. எம்கேடின்னாங்க. எம் மதுரம், கே கிருஷ்ணன், டி தியாகராஜன், எம்கேடி. எங்களுக்குள்ளே அவர் இருக்கார், அவருக்குள்ளே நாங்கள் இருக்கோம். இவன் தாங்க மனுஷன். அந்த இடத்துல யோசிக்கணும். இப்போ நீங்கள் கேள்வி கேட்டோன்னு யோசிச்சிக்கல, அது மாதிரி தியாகராஜ பாகவதர் பாட ஆரம்பித்த பிறகுதான் பாட்டு இலக்கிய அந்தஸ்துக்குள்ளே வருது. இன்னொன்று கூட உங்களுக்கு சொல்கிறேன். காரைக்குடி நாராயணன் ஒருத்தர் தினமணி கதிரில் எழுதிட்டு வர்றாரு சண்டே தோறும். நம்ம சிவகங்கையில் பிறந்த சுத்தானந்தர், யோகி சுத்தானந்த பாரதியார், பாரத மகாசக்தி காவியம் எழுதினவர். ஏழைப்படும் பாடுன்னு ஒரு படத்துக்கு வசனம் எழுதினவர். சிவகங்கைக்காரர். மெட்ராஸில் நின்றுட்டு இருந்தாருங்க. பஸ் ஸ்டாப்பில் ஒரு பிச்சைக்காரன் அவர்கிட்ட சிரிப்புத்தான் வருகுதையான்னு பாடியிருக்கான். சந்தோஷம் தாங்காமல் 10 ரூபா எடுத்து கொடுத்துட்டார் அவனுக்கு. அந்த காலத்தில் 10 ரூபான்னா என்ன அர்த்தம்? கூட இருந்த ஒரு ஆள் சத்தம் போட்டார், யோ
பிச்சை போடுறோம், 1 ரூபா 2 ரூபா போடியா, 10 ரூபாய் போடுவாங்களா? சும்மாரியா, அவன் பாடினது ஏன் பாட்டு அப்படின்னார் அவர். இவர் எழுதின பாட்டு சிரிப்புத்தான் வருகுதைய பொன்வயல்னு ஒரு படம்ங்க. பொன்வயல் படத்தில் இதை பாடி தான் சீர்காழி கோவிந்தராஜன் சினிமாக்குள்ளே வர்றாரு. பாட்டு இதுக்குள்ளே வருது. இந்த பாட்டு அவன் பாடுறானே, அதுக்காக காசுன்னாரு. அவங்க பாட்டு எழுத வந்தாங்க. இன்னும் அழகாக சொன்னால், பாரதியார் பாட்டு முழுக்க கப்பலோட்டிய தமிழெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? முழுக்க இப்போ கூட என்னுடைய யூடியூப்பில் அதை பற்றி போட்டிருந்தேன், பாரதியன்ற சித்தியல்ல. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சினிமாவுக்கு வசனம் எழுதியிருக்கார் தெரியுமா? பாட்டு, அவருடைய பாட்டு, துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயோ பாட்டு இருக்குல்ல, சங்கே முழங்கு பாட்டு கேட்டிருக்கீங்களா? எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு. என்ன படம் பாரா? ஏதோ இருக்க தெரியுது. இல்லை கரெக்டு தான், சங்கே முழங்கு படம் இருக்குது. அது இல்லை, கலங்கரை விளக்கம் தான். கலங்கரை விளக்கம் படம் ரைட்டு. இப்போ இருங்க, இதை எதுக்கு சொல்ல வந்தேன்? இலக்கிய உலகுக்குள்ளே இருந்தவங்க சினிமா உலகத்துக்கு வர ஆரம்பித்தாங்க. பாரதியார் 21 மறைஞ்சிட்டாருங்க. அவர் எழுதலை சினிமாவுக்கு, அந்த பாட்டை எடுத்துக்கிட்டாங்க சினிமாவில், அது வேறு விஷயம். ஆனால் பாரதிதாசன் சினிமாவுக்காக பாட்டு எழுதினார், வசனம் எழுதினார். பாரதிதாசன் சினிமாவுக்கு வசனம் எழுதின ஒரு படம் யாருக்காவது சொல்ல தெரியுமா? அப்படி போடுற, அதுதான் மதுரைங்கிறது. 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி. யார் அது? நல்லா கைதட்டுங்க, பிரமாதம் தான். பாருங்க. அதே போல் வாரா என்கின்ற ராமசாமி ஐயங்கார் பாரதியை பற்றி எழுதியவர்களில் அவர் முக்கியமானவர். அவர் ராமானுஜருங்கிற படத்துக்கு வசனம் எழுதியிருக்காரு. இளைய வயது ராமானுஜராக நடித்தவர் யாருன்னு கேட்டால், நா பிச்சமூர்த்தி என்ற இலக்கியவாதி, புதுக்கதை எழுதினார்ல, நா பிச்சமூர்த்தி. இப்போ பாருங்கள் யாரெல்லாம் உள்ளே வர்றாங்கன்னு பாருங்கள். சினிமா பாட்டு ஒத்துக்கிற முடியாது, அப்படி இப்படி பாட்டு அப்படி பாட்டு. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? இவர்களுக்கு ஏற்றபடியாக அதை சொல்ல வைத்தார்கள்ங்க. அதுதான் உண்மை. வசனத்திலும் பாட்டிலும் கதையிலும் அப்படியே சொல்ல வச்சாங்க. ஒரு 2-3 உதாரணம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஏன்னா பெரிய தலைப்பு, இது தொடர்ந்து தான் போடுறோம் நியாயப்படி. ஆனால் நம்ம நேரம் இல்லை. எப்படி அப்படின்னா, வசனம் எழுதுகிற போது அந்த செய்தி முழுக்க வந்து தரணும். இளங்கோவன் ஒருத்தர் வசனம் எழுதுவாருங்க அந்த காலத்தில். கண்ணகி படம் ஞாபகம் வச்சுக்கங்க, பெரிய ஆளுகளுக்கு தெரியும். கீத்து கொட்டைகளை அந்த படம் போட்டால் தீ பிடிச்சிடும், தெரியுமா உங்களுக்கு? படம் தேட்டரில் போட மாட்டாங்க, டென்ட்டு கொட்டைகளை போட மாட்டாங்க. ஏன்னா கண்ணாம்பா பேசக்கூடிய அந்த வசனம் அவ்வளவு தீப்பொறி பறக்கும்பாங்க. அதில் கோவலனாகிய பியூ சின்னப்பா மாதவியிட்டிருந்து வந்து கண்ணகியை பார்க்குறாருங்க. கண்ணகி அப்படியே மெலிஞ்சு ஒரு மாதிரி இருக்கா. கண்ணகி, இது என்ன கோலம் அப்படிங்கிறாரு. ஏன் இப்படி ஆனாய்? அதுக்கு வசனம் என்ன தெரியுமா? காமனுக்கு தர வேண்டிய இன்பத்தை காலனுக்கு தந்து விட்டேன் அப்படிங்கிறா. காலனுக்கு தர காமன்னா யார்? மன்மதன். காமனுக்கு தர வேண்டிய இளமையை காலனுக்கு தந்து விட்டேன். நீ அங்கே போயிட்டப்பா, நான் இங்கே இருக்கேன். என்னுடைய இளமையை காலம் தின்றது. வசனத்து கைதட்டு வாங்கினாங்க. ரங்கோன்றாதான்னு ஒரு படம் வந்துச்சு. நீங்கள் இப்போ 10 பேர் எந்திரிச்சு போகிறத பார்த்தா பயமாக இருக்கு எனக்கு. ஒரு படம் கூட புது படம் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இருங்க, லேட்டாக தான் வருவோம், அதுதான் செய்கிறது. அதில் வில்லன் யார் தெரியுமா? சிவாஜி. அவர் எஸ்எஸ்ஆருக்கு அப்பாவை வேற நடிச்சிருப்பார். கொழுந்தியாவை கல்யாணம் பண்ணால் சொத்து வரும்னு சொல்லி விட்டுருவாங்க சோசியத்தில். அது மூட நம்பிக்கைக்கு எதிரான படம். அண்ணாவோட கதை. வசனம் யாருன்னு சொல்கிறேன். அதில் மனைவிட்ட சொல்லுவார், பார் உன் தங்கச்சியை தானே கட்டுறேன், என்ன ஆக போகுது, நம்ம வீட்டுக்குள்ளே தானே இருக்க போகிறான், சேர்ந்துருங்க. பானுமதி அந்தம்மா வேண்டாம் அப்படிங்கும்.
இந்த பாரு முருகனை பாரு, பத்தியா முருகன் எப்படி இருக்காரு, 2 பேரோட இருக்காரா? அப்போ டக்குன்னு அந்த வசனம் வருங்க, ஆம் முருகனின் கதை தான் இங்கு நடக்கிறது. இந்த வீட்டில் கதையில் குமரன் கிழவனானான், இங்கு கிழவன் குமரனாகிறான். யார? தான் புருஷனை. ஏண்டா கேட்டு பிள்ளை, நீ என்ன இளமை பேச போடுறியா? யார் தெரியுமா வசனா? டாக்டர் கலைஞர். கலைஞர் வசனம், அண்ணா கதை. இந்த வசனம் என்ன தெரியுமா? அந்த காலத்தில் சொத்துக்காகவும் மற்றதுக்காகவும் இந்த மாதிரியான திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணக்கூடியவங்களுடைய இதை சாடுறதுக்காக சொல்லப்படுற விஷயம். மூட நம்பிக்கையை சாடணுமா சொன்னாங்க, பெண் உரிமைக்காக சொல்லணுமா சொன்னாங்க பாட்டில். அப்புறம் நமக்கு தெரியும், எம்ஜிஆர் படங்கள்லையும் சிவாஜி படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தத்துவமாக ஒருத்தர் சொல்வார், ஒரு பக்கம் இன்னொருத்தர் அப்படியே உற்சாகத்துக்காக சொல்வார். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவனிவன் என்று போற்றி புகழ வேண்டும். ஸோ இந்த பாட்டை கேட்குறப்ப நமக்கு உற்சாகம் வருங்க. மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொன்னதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கு சொல்பவர்கள் தலைவர்களாவதில்லையா? இந்த பாட்டை எழுதுகிறப்ப கண்ணாசன் யாருக்கு எழுதுறாருன்னா எம்ஜிஆருக்கு எழுதுறாரு. அதே இப்படி எழுதினா தான், இப்படி சொன்னா தான் கேட்குறாங்க. இன்னும் கூட உங்களுக்காக சொல்கிறேன், 1001 ஒரு படம், பழைய 1001, புதுசு போய் பார்த்து வந்து என்னை வையக்கூடாது. பழைய 1001 அதில் அதுக்கு வசனம் இப்போ எழுதினவர் வந்து டக்குன்னு ஆர்கே சண்முகம். ஆர்கே சண்முகம் தான் வசனம் எழுதுனார். அதுக்கு கதை சொல்ல இப்போ எம்ஜிஆர்கிட்ட போய் சொல்லி 1 மணி நேரம் முடித்த உடனே படம் பேர் என்ன வைக்கலான்னு எம்ஜிஆர் கேட்டாராம். 1001 சொன்ன உடனே டக்குன்னு எம்ஜிஆர் என்ன பண்ணியிருக்காரு, பைக்குள்ளே கையை விட்டு 1001 ரூபாய் எடுத்து அப்படியே கொடுத்தாராமுங்க. 65 வந்த படம் 1001 ரூபாய் எடுத்து கொடுத்தாரு. வாங்கின அந்த கதாசிரியர் கண்ணீர் விட்டு அழுதுருக்காரு. எம்ஜிஆர் கேட்டார், என்ன பணம் பத்தலையான்னாராம். சொன்னது தான் சொன்னேன், லட்சத்தில் ஒருவன் கோடியில் ஒருவன் சொல்லியிருந்தா வள்ளல் நீங்கள் அள்ளி கொடுத்துருப்பீங்கள்ல. அதில் ஒரு காட்சியில் வசனகர்த்தா வந்து எம்ஜிஆர்கிட்ட சொல்கிறாருங்க, இதை மட்டும் டைட் க்ளோஸ்அப்பில் வைக்க முடியுமான்னு கேட்குறாரு. எம்ஜிஆர் சிரிக்கிறார். எம்ஜிஆர் நல்ல டைரக்டர், எடிட்டர். அவர் சொல்கிறாரு, கேமரா பற்றி நீங்கள் பேச மாட்டீங்களே, நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? இப்போ நான் வந்தவுடனே கேட்பேன், எப்படி 5 பேரும் ஒய்டில் இருக்கமா, நான் பேசுகிறப்ப க்ளோஸ்அப்பில் வர்றேனான்னு கேட்டுக்கிடுவேன். இப்போ என்ன ரவி லைவ் விடுறாரு போட்டிருக்காங்க, போயிட்டுருக்கா. அவர் தனியாக ஒரு உலகம் நடத்திக்கிட்டு இருப்பார் அவர். சரி, நீங்கள் கேட்க மாட்டீங்களே, எதுக்கு க்ளோஸ்அப் சொல்கிறீங்கன்னு கேட்டவுடனே அவர் சொன்னார், இல்லை இந்த வசனத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லாத்துக்கும் போய் சேரும். அது என்ன வசனம் தெரியுமா? ஆர்எஸ் மனோகர் அதில் வந்து சர்வாதிகாரியாக வருவார். எம்ஜிஆரை பார்த்து சொல்வார், என் அதிகாரத்தை பற்றி உனக்கு தெரியுமா? உடனே எம்ஜிஆர் சிரிச்சுக்கிட்டே, உன் அதிகாரம் என்ன சிலப்பதிகாரமா காலங்காலமாய் நிற்பதற்கு? இந்த ஒரு வார்த்தையை க்ளோஸ்அப்பில் காட்டுவாங்க. இது எதுக்குங்கிறத போய் எம்ஜிஆர்கிட்ட சொன்னாராம். சிலப்பதிகாரம்னா என்னன்னு நாங்கள் ஊராக மேடை மேடையாக பேசினாலும் போய் சேர்றதோ இல்லையோ, ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னால் சிலப்பதிகாரம்னு ஒரு இலக்கியம் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும், உலகத்துக்கு தெரியும்னு நான் சொன்னேன் அப்படிங்கிறார். இப்போ பாருங்கள், பழைய பாட்டு இன்றைக்கி நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, புதுப்பாட்டில் விஷயம் இல்லைன்னுலாம் சொல்லாதீங்க. நம்ம ஊன்றி கேட்க முடியாத அளவுக்கு சில விஷயங்கள் வந்துடுது. அதுதான் காரணம். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த பழைய படமாக இருந்தாலும் இன்றைக்கி பார்த்த புதுப்படமாக இருந்தாலும் அந்த புதுப்பட பாட்டை கேட்டுட்டு போகிறப்ப இது யார் எழுதுந்த அப்படின்னு கேட்பேன். வேறு ஒன்றும் வேண்டாம். தக்லை படம் வந்துச்சுல்ல, முத்தமழைன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, காலை பொழுதினில் காதல் கொண்டேன் கண் விழித்தேன் அவன் காணவில்லை, இதெல்லாம் சேர்ந்து பாட மாட்டேங்கிறீங்க. இந்த பாட்டை எழுதின ஆள் யாருன்னு 2 நாள் தேடி கண்டுபிடிச்சா நம்ம ஊருக்காரர் தான், சிவகங்கைக்காரர் தான். அவர் சிவகங்கைக்காரரு. அவர் இந்த பாட்டு எழுதி அவர் ஏற்கனவே 2 பாட்டு பொன்னியின் செல்வன் எழுதியிருக்காராம். என்ன ஆச்சரியம்னா, அவர் இங்கே
இப்போ இதில் படிச்சுட்டு ரூர்குலாவில் படிச்சுட்டு லண்டனுக்கு போயிட்டு அமெரிக்காவில் போய் இங்கே வந்து தமிழ் பாட்டு அற்புதமாக எழுதுகிறாரு. நான் அவரை ஃபோனில் பிடிச்சேன். இவ்வளவு நல்லா பாட்டு எழுதுறீங்களே, எந்த ஊருன்னே? ஐயா நான் சிவகங்கை மானாமதுரை பள்ளிக்கூடத்தில் உங்கள்கிட்ட பரிசு வாங்கியிருக்கேன்னாரு. அவர் நான் அங்கே போய் பேச போனப்போ அங்கே உட்கார்ந்துருந்துருக்காரு. தெரியுதுங்களா? எந்த மூங்கில் புல்லாங்குழல் ஆகும்னு நான் முதல்ல கேட்டேன்ல, அந்த மூங்கில் புல்லாங்குழல் ஆகிருக்கு. நம்ம ஆக வைக்கணுங்க, அவ்வளோதான். இன்னைக்கான பாட்டு தக்லை படம் வந்தப்போ வர்ற பாட்டு. நீங்கள் மோனிகா பாட்டுங்கிறது எதுக்குன்னா வியாபாரத்துக்கு, நான் முதல்ல சொன்ன மாதிரி. அதே நேரத்தில் இந்த பாட்டு இருக்குது. தத்துவம் வேணுமா, அதுக்கு ஒரு பாட்டு. 6 மணமே 6ன்னா அந்த ஒரு பாட்டுக்காகவே அந்த படம் பார்க்கலாம். உள்ளதை சொல்லி நல்லதை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவர் உள்ளம் செல்வர்க்கே செல்வம் தகைத்தும்பார் திருவள்ளுவர். அதை எடுத்து தாங்க மெதுவாக கொடுக்கணும். என்ன பண்ணுறது? அப்படியே கொடுத்தா என்னாகும்? எல்லாத்துலேயும் திருக்குறள் சொல்கிறது திருக்குறளாகவே சொல்லாமல் திருக்குறளாக அப்படி எடுத்து பாடலாம். நெருங்கில் சுடும் குறுகுங்கால் தென்னன்னும் தீ ஆண்டு பெற்றால் இவள் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, திருக்குறள் இருக்குது. காமத்து பாலில் வருது, அதனால் ரொம்ப பேருக்கு தெரியாது. வழக்கமாக நெருப்பு கிட்ட போனால் சுடும், விலகி போயிட்டால் குளிரும். அந்த காலத்துலலாம் காலையில் உட்காந்து வைக்கல போட்டு எல்லாம் குளிர் காய்வாக. தெரியுமா உங்களுக்கு? தேங்காய் எண்ணெயை பாட்டிலில் இருக்குங்க, அதை ஒரு குச்சியை வச்சு உள்ளே விட்டு இப்படி வச்சு தேய்ச்சி தலையில் தேய்ப்போம். இப்போ அதெல்லாம் இல்லை. நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், இப்போ என்ன பனி இல்லையான்னு. அது தேங்காய் எண்ணெயே இல்லை அப்படின்னார் அவர். அது அப்புறம் என்ன செய்யறது? அது பாருங்க, நெருப்பு கிட்ட போனால் சுடும், விலகி போனால் குளிரும். ஆனால் காதலில் அவள் எப்படின்னா கிட்ட போனால் குளிர்றா, அவளை விட்டு விலகி போனால் சுடுது. இது திருவள்ளுவர் எப்படி கண்டுபிடிச்சாரோ தெரியல. இதை தாயில்லா பிள்ளைன்னு ஒரு படத்தில் இந்த பாட்டை எழுதியிருப்பாங்க. இதே வரி நான் என்னுடைய இலக்கிய சித்திரங்களும் கொஞ்சம் சினிமாவுன்னு ஒரு புத்தகம் இருக்குங்க, விகடன் பிரசுரம். போகிறப்ப என்ன வாங்கிட்டு போயேன். என் புத்தகம்னா நான் எழுதுனதான், பதிப்பெல்லாம் வேறு. என் விஜயா பதிப்பகத்தில் என்னுடைய ஒரு 9 புத்தகம் இருக்குது. இப்போ கூட வாங்கிட்டு வந்து காமிச்சாங்க. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, அதில் ஒவ்வொரு இலக்கிய பாட்டாக எடுத்து சினிமா பாட்டோட நான் அப்படி ஒத்துட்டு காமிச்சிக்கிட்டே வருவேன். அதில் இப்போ புராண செய்திகளை சொல்லுவதற்கு ஏபி நாகராஜன் இருந்தாருங்க. நமக்கு 10 அவதாரத்தை அப்படியே திருமால் பெருமைக்கு நிகரேதுன்னு ஒரு பாட்டில் 10 அவதாரத்தை சொல்லுவார். பின்னாடி 10 அவதாரத்தை பாலி சொன்னார். தசாவதாரம் படம் பார்த்தீங்களா, முகுந்தா பாட்டு இருக்குல்ல, 10 அவதாரம் எண்ணிப்பா. அசினை பார்த்துக்கிட்டே இருந்தால் தெரியாது, அதில் வரக்கூடிய செய்தியை பார்க்கணும். இதை இப்போ நீங்கள் தனிப்பாடல் திரட்டில் யார் எழுதியிருப்பான்னா காலமேக புலவர் எழுதியிருப்பார். இந்த மாதிரி பெருமாளை போய் பார்த்தாராம், நீ உனக்கு 10 அவதாரம் பெருசாக சொல்கிற, நான் எத்தனை அவதாரம் எடுத்துருக்கேன் தெரியுமா அப்படின்னு தன்னை சொல்கிறாரு. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி சொல்கிறோம் இல்லையா, அதே போல் 10 அவதாரத்தா ஒரு பாட்டில் பாடுவியான்னு கேட்குறாங்க. யார்கிட்ட? காலமேக புலவர்கிட்ட. ஒரு பாட்டு என்ன, அரைப்பாட்டில் பாடுவேங்கிறாரு. அரைப்பாட்டில் பாடி 10 அவதாரத்தை சொல்கிறாருங்க அவர். மீனாமை கோல நடு நரசிங்கமாகி நில மிரகால் இழந்த குரலாளன் வெளிப்புத்தூரார் சொல்லுவார். அதே மாதிரி இவரும் சொல்லுவார். புராணத்தை கொண்டு வந்து கொடுக்கலாம். இப்போ சொன்னாங்களே திருவருட்செல்வர் பாட்டு, பித்தா பிரைசோடி பாடு. இந்த பாட்டு ஒரு தடவை காஞ்சி பெரியவர் பழையவர் சென்னைக்கு வந்தப்ப கோவப்பட்டாராம். எப்படி, நான் வரதெல்லாம் எதுக்கு வால் போஸ்ட் அடிச்சு ஓட்டியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு மகா பெரியவர். அப்போ எல்லோரும் இல்லையே அப்படிலாம் செய்யலையே, வர்ற வழியில் பார்த்தனே. அப்போ ஒருத்தர் இல்லைங்க, அதை நீங்களில் சிவாஜி கணேசன் ஒரு நடிகர் திருவருட்செல்வர்ங்கிற படத்தில் உங்களை மாதிரி அவர் நடிச்சிருக்காரு. திருவருட்செல்வரில் அப்பர் சுவாமிகளாக நடிச்சிருக்காரு, அந்த வால் போஸ்ட்டு. அப்படியா, அவரை பார்க்கணுமே, வர சொல்லியிருக்காங்க.
காஞ்சி மடத்துக்கு போனாராங்க. போன உடனே அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, உங்களை ஏன் வர சொன்னேன் தெரியுமா? திருப்பதிக்கு போனேன், ஒரு யானை எனக்கு மாலை போட்டுச்சு, இந்த யானை சிவாஜி கணேசன் கொடுத்ததுன்னு சொன்னாங்க. திருவானைக்கா கோயிலுக்கு போனேன், ஒரு யானை மாலை போட்டுச்சு, சிவாஜி கணேசன் கொடுத்ததுன்னு சொன்னாங்க. தஞ்சாவூர் புன்னைவனம் மாரியம்மன் கோயிலுக்கு போனேன், யானை மாலை போட்டுச்சு, சிவாஜி கணேசன். கோயிலுக்கு யானை கொடுக்குற அளவுக்கு ஒரு மனுஷன் இருக்காருன்னா அவர் யாருன்னு பார்க்கணும்னு தோணுச்சு. அப்போ இதை சொல்லிவிட்டு சிவாஜிட்டையும் போய் கேட்குறாங்க, எப்படி நீங்கள் அப்பர் சாமி மாதிரி நடிச்சிங்க? காஞ்சி பெரியவர் வர்றதையும் போகிறதையும் நடக்கிறதையும் பார்த்ததுனால நான் என்ன செஞ்சேன், அவர் போல் இதில் நடித்தேன். எல்லாருக்கும் உருவம் தாங்க நடிக்கிறோம், சிவாஜி கணேசனுக்கு புருவமே நடிக்கும்பாங்க, அதான் உண்மை. இப்போ பாருங்கள், பாட்டை பொறுத்த மட்டும் இசை எதுக்காக தெரியுமா? பாட்டு வரி தெரியலனால ஹம்மிங்கில் பாடிட்டு போயிடுவோம். இப்போ நீங்கள் எல்லா பாட்டினுடைய ஹம்மிங் மாத்திரம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பிஜிஎம் சொல்லுவான் பாட்டினுடைய தொடக்கம். அந்த பிஜிஎம்மில் ஹம்மிங்கோடு வந்துச்சுன்னா அந்த பாட்டு வரி வேண்டாங்க, மொழியே தெரியலனாலும் ஜெயிக்க முடியும். இப்போ நமக்கு அந்த மாதிரி குடும்ப படம் எடுத்த கோபாலகிருஷ்ணன் இருந்தார், ஜேம்ஸ் பாண்ட் படங்கள் எடுத்த மாடர்ன் தேட்டர்ஸ் இருந்தாங்க. இன்றைக்கும் கூட மிகப்பெரிய பெரிய இயக்குநர்கள் இருக்காங்க. மணிரத்னம் இருக்கார், சங்கர் இருக்கார், ஏன் கேஎஸ் ரவிக்குமார் மாதிரி ஜனரஞ்சகமான படம் கொடுக்கக்கூடியவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. விக்ரமன் சொன்னார்ல, இவங்க பாடினாங்க அந்த பாட்டு கூட. எல்லா பாட்டிலையும் அந்த கவிஞர்கள் தங்களாலான முயற்சியை செய்கிறாங்க. ஒரு வரியாவது ஒரு இலக்கியத்திலேருந்து எடுத்துடுவோமா? இன்னொன்று, இதில் பிரித்து எடுக்க முடியாதுங்க. தனியாக நீங்கள் கேட்ட மாதிரி எங்கே பாடலாசிரியர் கேட்கவே வேண்டாங்க, அவங்க எங்கே இருந்தாலும் வருவாங்க. ஒன்று நான் சோழவந்தாலில் இருந்தப்போ ஒரு பையன் தினம் காலையில் எங்கள் வீட்டுக்கு வருவாருங்க. ஒரு நோட்டை என்கிட்ட காமிச்சு என்கிட்ட 300 வாங்க வருவார். இதை வச்சு என்ன செய்ய போகிறேன்னு கேட்பேன். இதை வச்சு நான் புஸ்தகம் போட்டு அதில் நான் சம்பாதிப்பேன். சரி, புஸ்தகம் போடுறது காசு வட்டிக்கு வாங்குவேன். வயசு என்ன? 16-17 வயசுங்க. நானும் சரி விடாமல் வர்றாருன்னு எழுதி கொடுத்துட்டேன். எழுதி கொடுத்து புஸ்தகம் போட்டு அந்த பையன் விற்று பிரமாதப்படுத்தி ஒரு நான் விருதுநகரில் பார்க்குறேன், கலை இலக்கிய இரவில் அந்த பையன் மேடையில் கூப்பிட்றாங்க. என்ன அது, அவர் யார் அப்படின்னா, அவர் தான் ஆடுகளம் படத்தில் ஒரு பாட்டு வருமில்ல, என்ன பாட்டு? ஒத்த சொல்லாளே. அந்த ஒத்த சொல்லாளே எழுதின ஏகாதேசிங்கிற அந்த கவிஞர், அந்த பையன்னு எனக்கு அப்போ தாங்க தெரியும். ஒத்த சொல்லாளேங்கிற பாட்டு எழுதினவர். இப்போ கூட ஒரு பாட்டு சண்டைக்கோழி 2ல் வந்தது, அதில் அந்த இலக்கிய வரியோடு இருக்கும். இது எதுக்கு சொல்கிறேன்னு தெரியுங்களா? எங்கேருந்து யார் புறப்பட்டு வருவான்னு நமக்கு தெரியாதுங்க. எல்லாரிடத்திலும் இலக்கியம் இருந்தது, அவர்கள் வெளிப்படுத்துகின்ற விதம் அதுபோல். நீங்கள் சொன்ன அதே வாலி எத்தனை படத்தில் எத்தனை அருமையான விஷயங்களை கொண்டு வந்து நமக்கு கொடுத்துருக்காரு தெரியுமா உங்களுக்கு? இலக்கியங்களை தர தெரியாதா? கண்ணதாசன் சொன்னாங்கல்ல, கண்ணதாசன் திரைப்பட பாடல்கள் அவர் எழுதுகிற போது அப்படியே கூடு விட்டு கூடு பாய்வாருங்க. கூடு பாய்ஞ்சாதான் அந்த பாட்டை நமக்கு தர முடியும் அவரால். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே தனிப்பாட்டை எழுதுவார். அதே இது தெய்வ மகளில் பாட்டு எழுதுகிறப்ப என்ன செய்வார் தெரியுமா? கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கேள்வியின் நாயகனேம்பார். அதுவும் தன்னை வளர்த்தாந்து அவர் இறந்து போகிறப்ப பார்த்துட்டு, எண்ணெய் இல்லாத ஒரு தீபம் இருந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா. எங்களை வளர்த்தவன் உயிர் போயிட்டுருக்கு. அந்த பாட்டை கேட்குறப்ப கண்ணீர் இருந்திருக்கு. அப்படியே தாயிடம் வளர்ந்ததில்லை கிருஷ்ணா, தந்தையை அறிந்த அநாத விடுதி பிள்ளைக்குங்க. ஓரிடம் நீ கொடுத்தாய், அதையும் நீ திரும்ப வாங்கிடாத. பாட்டை கேட்குறப்ப நம்ம என்ன செய்வோம்? அப்படியே அந்த பாட்டுக்குள்ளே போவோம். ஒரு இலக்கியம் படித்த சந்தோஷம் ஒரு எளிய ஆளுக்கு அதை பாடிட்டு போகிற கிடைக்குங்க. உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. சொல்லில் வருவது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடக்குது மீதி அப்படின்னு சொன்னால்
இதுக்கு எவ்வளவு தத்துவம் வேணும் யோசிச்சு பாருங்க. எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடாம்பார். சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சை தொட்டதடா அப்படின்னு சொன்னால், இப்போ நமக்கு அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி இலக்கியத்தை எடுத்து கொடுப்பதற்கு அவர்கள் எல்லா முயற்சியும் பண்ணுறாங்க. முடிச்சிடலாம். கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். இலக்கியம் ஆகுமா ஆகாதா? நீங்கள் எல்லோரும் கேட்குறது தெரியுது. நான் என்ன சொல்கிறேன், இவங்க சொல்கிற வரைமுறைக்குள்ளெல்லாம் அந்த இலக்கியம் வராதுங்க. அது தனி இலக்கிய வகை. ஞாபகம் வச்சுக்கோங்க. சினிமா பாட்டு என்பது தனி இலக்கிய வகை. ஏன் உங்களுடைய இதுலேயே நீங்கள் யோசிச்சு பாருங்க, படிக்க முடியாத எத்தனையோ இலக்கியங்கள் இருக்கு இல்லையா? சொல்லுங்கள் பார்ப்போம். இருக்குது. அதெல்லாம் நம்ம என்ன செய்வோம், இது சபையில் சொல்ல மாட்டோம் அப்படின்ட்டு போயிடுவோம் ஒரே வார்த்தையில். எனவே கற்பவை கற்றபின் அப்படின்னார் திருவள்ளுவர். படிக்க வேண்டியதை படி, எல்லாத்தையும் படிச்சுட்டு அதில் இது இல்லையே இதில் அது இல்லையே கேட்க வேண்டாம். திரைப்பட பாடல்கள் இலக்கிய தரமோடு இருக்கின்றன. இன்னும் முயன்றால் தற்கால இலக்கியமாக அதை மாற்ற முடியும். அதுவரை அவை இலக்கியம் ஆகும் என்று நல்ல பாடல்களை வைத்து நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நாமும் தேடி எடுத்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.